என்னம்மா அல்லி இது தடவையா நீ இருக்க வீட்டுக்கு வந்திருக்கோம், இப்படி எங்களை வெறுங்கையோட வர வச்சிட்டியே. அதானே, அதுவும் மாசமா இருக்க பிள்ளை, உன்னைய பாக்குறதுக்கு நாங்க வெறுங்கையோட வரலாமா? இதுல என்னக்கா இருக்கு? அதானே, வீடு வரைக்கும் வந்துட்டியே, அப்படியே மதிய சாப்பாடும் சாப்பிட்டு போங்களாம். ஐயே ஏக்கா, எதுவும் தப்பா நினைச்சுக்கிடாதியே. இன்னொரு நாள் கண்டிப்பா வரையும் பார்த்துடுங்க. நகையை எடுத்துட்டு சீக்கிரமா வீட்டுக்கு போகணும். நேரம் பிந்திட்டுனா வீட்டுல இருக்கவே பயப்படுவா பத்தியில. ஆமா ஆமா, அதுவும் சரிதான். ஆமா அல்லி, எதுக்குமா வீட்டுக்கு வாங்கன்ட்டு ஒரே அடம் பிடிச்சா? அதுவாக்கா, உங்க கூட ஒருத்தங்க நின்னாங்கல்ல. ஆமா, அவிய ஏதோ உனக்கு தெரிஞ்சவீங்களா? எங்க கூட ஆட்டோல வாரேன்ட்டு நின்னாவ. அவிய சரியான ஃப்ராடுக்கா. என்னம்மா சொல்ற? ஐயோ அள்ளி, என்ன சொல்ற? ஆமாக்கா, என்னையும் இப்படிதான் ஆட்டோல கூட்டு போறேன்னு சொல்லிட்டு என்கிட்ட இருந்த பணத்தை பறிக்க பார்த்தாவ. கடவுளே, அள்ளி என்ன சொல்ற? ஆமாம்மா, அப்பதான் கடவுள் அனுப்பி வச்ச மாதிரி அப்பா வந்தாரு. அதுக்கப்புறம் அப்பா சொல்ல போய் தான் எனக்கு தெரியும். அப்பா மட்டும் வரலனா என்கிட்ட இருக்க பணத்தெல்லாம் பிடிங்கிட்டு ஏதாவது அட்ரஸ் தெரியாத இடத்துல நீ இறக்கி விட்டுருப்பாவுமா. கடவுளே, நல்ல வேலை, கடவுள் தான் உன்னைய எங்க கண்ணில் காட்டியிருக்காரு. நல்ல வேலைம்மா, நீ எங்களையும் காப்பாத்துனா. அதாக்கா நீங்க வீட்டுக்கு வாங்க நடம்பிடிச்சேன். ரொம்ப நல்லதா போச்சுமா. நீங்க அவியக்கிட்ட எங்க போறேன் என்ன ஏதுன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டீங்களோ? அட ஆமால்ல, நகைச்சீட்டு போட்டிருக்கோம், நகை எடுக்க போறோம்ல சொன்னோம். அக்கா நான் சொல்றதை கேளுங்கக்கா, இன்னைக்கு நீங்க நகை எடுக்க போக வேண்டாம். ஏமா? அவிய ஒரு கும்பலா இருக்காவ, 2-3 பேர் இருப்பாவ. உங்களுக்கு அடையாளம் தெரியாது. யாராவது ஒருத்தர் உங்ககிட்ட இருந்து நகையை பறிச்சுட்டு ஓடனாலும் உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாதுக்கா. ஐயோ கடவுளே, ஒண்ணு நீங்க வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு வாங்க, இல்லைன்னா இங்க தங்கி இருந்துட்டு அப்பா வந்ததுக்கு அப்புறம் நீங்க நகையை எடுத்ததுக்கு அப்புறம் நைட்டு பஸ் ஏற்றி வைக்க சொல்றோம். ஆமாக்கா, இது கொஞ்சம் மோசமான ஊரு தான் பார்த்துடுங்க. நீங்க பிள்ளைக்கு கல்யாணம் நகை எடுக்கணும்னு வேற அந்த பொம்பளைட்ட சொல்லியிருக்கிய. நேரத்துக்கு உங்களை சுத்து போட்டிருப்பாவ. நீங்க எங்க போனாலும் உங்க பின்னாடி ஆட்கள் வரும். இப்ப இருக்க காலகட்டத்துல யாரையும் நம்ப முடியாதுக்கா. என் வீட்டுக்காரவிய போலீஸ் தான். போலீஸ் அக்கா? ஆமாக்கா, போலீஸ் தான். அவருதான் என்னையும் காப்பாத்தினாரு. மெயிலேக்கா, இப்ப என்ன பண்றது? ஏடி, நல்ல வேலை அள்ளி நம்மளை காப்பாத்துனா. இல்லாட்டி இருந்ததையும் பறி கொடுத்துட்டு எங்கேயாட்டும் அட்ரஸ் தெரியாத இடத்துல நம்மளை இறக்கி விட்டுருப்பாளுவோ. சொல்ல முடியாது, கண்ணு மூக்கு வாயில இருக்க பல்லெல்லாம் நோண்டிட்டு கூட விட்டுருப்பாளுவோ. அதுலயும் வேற என் பல்லு நல்லா வைரக்கல் மாதிரி பளிச்சுட்டு இருக்கு. கண்டிப்பா என் பல்லெல்லாம் எடுத்துருவாளுவோ. ஆமாக்கா, நல்ல வேலைதான் நம்ம தப்பிச்சு வந்திருக்கோம் பாருங்களா. சரி, இப்ப என்ன பண்றது? வீட்டுக்கு போயிட்டு வரணும்னாலும் வர முடியாது. என்ன பண்ணலாம்? கல்யாணம் வர கிட்ட நெருங்கிட்டு நாளைக்கு மறுபடியும் நலங்கு வைக்காவில்ல மாப்பிள்ளைக்கு. அப்ப இங்க பொண்ணுக்கும் வைக்கணும். நாளைக்கு நகை எடுக்க வர முடியாது. ஏட்டி, அப்போ ஒன்று பண்ணுவோம். நைட்டு வரைக்கும் இங்கே இருப்போம். அதான் போலீஸ்கார் வந்ததுக்கப்புறம் நகையை எடுத்துட்டு நைட்டு பஸ் ஏற்றி வைக்க சொல்லுவோம். டி எப்படியும் ஒரு 2-3 மணி நேரத்தில் போயிட முடியாது. அப்படியாக்கா சொல்றியே? ஆமாக்கா, இன்னொரு 3 மணி நேரத்துல அப்பா டூட்டி முடிஞ்சு வந்துருவாங்க. வந்ததுக்கப்புறம் நீங்க அவங்க கூடயே போய் நகை எடுத்துட்டு அப்புறம் உங்களை பத்திரமா பஸ் ஏற்றி வச்சிருவாங்கக்கா. போலீஸ் கூட இருந்தா யாருமே தொந்தரவு பண்ண மாட்டாங்க. மற்றபடி எதுவும் திருடணும்னு நினைக்க மாட்டாங்க. உங்களுக்கு ஒரு பாதுகாப்பா தானே இருக்கும். ஆமாக்கா, அள்ளி சொல்றதும் சரிதானே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சரிம்மா, அப்ப நீ சொல்ற மாதிரியே நாங்க செய்யறோம். நல்ல வேலை சொன்னா, இல்லைன்னா நகையை பறி கொடுத்துட்டு தான் இருக்கணும். ரொம்ப சந்தோஷக்கா, நீங்க அள்ளிக்கிட்ட பேசிட்டு இருங்க. நான் எல்லாருக்கும் மதிய சாப்பாடு ரெடி பண்ணிடுறேன். ஐயா அக்கா, நாங்களும் வந்து ஹெல்ப் பண்ற இருங்க. ஐயா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாக்கா, நீங்க எங்க வீட்டுக்கு வந்து விருந்தாளு, நீங்க எந்த வேலையும் செய்யக்கூடாது. இங்க இருந்து பேசிட்டு மட்டும் இருங்க. நான் இன்னொரு 1/2 மணி நேரத்துல சாப்பாடு ரெடி பண்ணிடுவேன். சரிக்கா, வாங்கக்கா உள்ள போய் உட்காரலாம். ஐயா வேண்டாம்மா, இங்கேயே நல்லா தானே இருக்கு, எங்கேயே உட்காருவோம். டிவிலாம் இருக்கு, அடி சும்மா பேசிக்கிட்டு உட்காருவோம். உட்காரு. அல்லி, இது உங்களுக்கு சொந்தக்காரா? இல்லக்கா. அப்புறம் எப்படிமா பழக்கம்? ரொம்ப நல்ல வேலை இருக்காவல. நானும் உங்களை மாதிரி பஸ் ஏறதுக்கு அந்த பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்ணேன். இனி அவங்க கிட்ட இருந்து காப்பாத்தி இந்த போலீஸ்காரதாக்கா கூட்டிட்டு வந்தாரு. அப்பதான் எங்க போறதுனே தெரியல. இனி அது ஒரு ஆசிரமத்துல சேர்த்து விடுங்கன்னு சொன்னேன். இப்போ ஒரு 5 மாசத்துக்கு முன்னாடி தாக்கா அவங்க பொண்ணு சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க. ஐயோ கடவுளே, அதான் இங்க தங்க சொன்னாவ, அவளுக்கும் கொஞ்சம் மனசுக்கு ரிலாக்ஸா இருக்கும்னு. அதான் எனக்கும் வேற வழி தெரியலக்கா, அதனால நானும் தங்கிட்டேன். ஆனா எந்த குறையும் இல்லக்கா, அவைய பொண்ணு மாதிரியே நீ பாத்துக்கிட்டாவுக்கா. சரிம்மா சரிம்மா, நல்லது. இப்படிப்பட்ட ஆட்கள் இருக்க போய் தான் இந்த உலகத்துல இன்னும் மழை பெய்யுது. ஆமாட்டி, அதை சொல்லு. நல்லவிய கைக்கு தான் வந்திருக்கா, பத்திரமா இருனே. சரிக்கா. ஆனா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நான் இங்க இருக்கிறதையும் நான் முழுகாம இருக்கிறதையும் நீங்க யாருக்கிட்டையுமே சொல்லக்கூடாதுக்கா. சரிம்மா, உன்னோட சம்மதம் இல்லாம யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டோம். நாங்க வீட்டுக்கு கிளம்பிச்சுல உன் ஃபோன் நம்பர் மட்டும் கொடுனே, அடிக்கடி எப்படி இருக்கான்னு நான் கேட்டுக்கிடுவேன்ல. சரிக்கா, கண்டிப்பா கொடுக்குறேன். சுயம்பு, வீடு பிடிச்சிருக்காமா? ஏதோ என் சக்திக்கு நான் வாங்குற சம்பளத்துக்கு ஏத்த மாதிரி வீடு பார்த்துருக்கேன். என்னங்க இப்படி சொல்லிட்டியே? எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நீங்க இப்படி தெரிஞ்சுவே நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலங்க. என்னம்மா, என்னைய நம்ப முடியலையா? ஐயா நான் அப்படி சொல்ல வரலங்க. நீங்களே சம்பாதிச்சு காசு சேர்த்து வச்சு அட்வான்ஸ் கொடுத்து வீடு பார்த்துருக்கே பத்தியலா, அது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இனிமே நான் குடிக்க மாட்டேம்மா. உன் மேலையும் நம்ம பொண்ணு மேலையும் சத்தியம். இது போதங்க, எனக்கு இது போதும். மற்றபடி இந்த நகை நட்டு காசு பணம் இது எதுவுமே எனக்கு வேண்டாம். நீங்க இப்படி இருந்தாலே எனக்கு போதும். பூரணி, அப்பா, வாழ்க்கையில ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேம்மா.
அதுவும் ஒரு பொட்ட பிள்ளையை பெத்து வச்சுட்டு பண்ணக்கூடாத தப்ப பண்ணிட்டேன். என்னப்பா சொல்றீங்க? இவ்வளவு நாள் நீ என் கண்ணுக்கு குழந்தையா தெரிஞ்சம்மா. நான் உன்னை எதுவுமே கண்டுக்கல. கண்ணை மூடி கண்ணை திறக்கக்குள்ள கல்யாண வயசு வந்துட்டு நான் உனக்குன்னு எதையுமே சேர்த்து வைக்கலம்மா. அப்ப அது பெரிய தப்பு தானே. அப்ப ஏன்ப்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க திருந்தனதே எங்களுக்கு போதும்ப்பா. இல்லம்மா, வாழ்க்கையில இழக்க கூடாதெல்லாம் இழந்துட்டேன். எல்லா பிள்ளைங்கள மாதிரி தானம்மா உனக்கும் ஆசை இருந்திருக்கும். ஸ்கூல் முடிஞ்சதும் நம்ம அப்பா நம்மள கூப்பிட வருவான்னு எதிர்பார்த்திருப்பேன். ஆனா நான் அந்த நேரம் ஒயின் ஷாப்ல நின்றுருப்பேன். ஒரு பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்க்கு நான் ஒரு நாளும் உனக்கு வந்ததே இல்லை. அது ஏன் காலேஜ்ல ஏதோ பட்டமளிப்பு விழா கொடுக்காவன்னு நீ கூப்பிட்ட அன்னைக்கு கூட நான் குடிச்சிட்டு விழுந்துதானம்மா கிடந்தேன். உனக்கு நடந்த எல்லா நல்ல விஷயத்திலயும் நான் இல்லல்லம்மா. அப்ப நான் பண்ணது பெரிய தப்பு தானே. இதுக்குப்பா இப்ப பழசெல்லாம் பேசிக்கிட்டு? என்னமோ உன் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா நல்ல விஷயத்திலயும் நான் இருப்பேன். என்னம்மா, இந்த அறிவு மதையே வந்திருந்தேன்னா இப்ப நான் உன்னை ராணி மாதிரி கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பேன். அப்பாவும் மன்னிச்சிருமா. பரவாயில்லப்பா, விடுங்க. உன் கல்யாணம் நடக்கிறதுக்குள்ள எப்படியோ என்னால முடிஞ்சதை உனக்கு போடுவேன். என்னம்மா, இப்போ உனக்கு பண்ண முடியாட்டினாலும் உனக்கு பறக்க போற பிள்ளைக்கு செயின், மோதிரம், லொட்டு லொஸ்க்கு நீ எல்லாம் வாங்கி போட்டுருவேன். என்னம்மா, ஒரு அப்பாவா நான் என் கடமையை தவற விட்டுட்டேன். ஆனா ஒரு தாத்தாவா என் கடமையை தவற விட மாட்டேன். இது உன் மேல சத்தியம். என்னம்மா? சரிப்பா, நீங்க இப்படி எல்லாம் பேசாதீங்க, விடுங்க. அதான் திருந்திட்டீங்களா? சரிம்மா, நல்ல நேரம் முடியும். பால் காய்ச்சிருவோம். சரிங்க. பூரணி வா. சே, ஒருத்தரம் வீட்டுல இல்லைன்னா வீடு வெறிச்சோடி இருக்கு. கொஞ்ச நாடு யாருமே இல்லாம இப்படிதான் இருந்து, அப்புறம் அள்ளி வந்தா, அப்புறம் பூரணி வந்தா, அப்புறம் சுயம்பு மாப்பிள்ளன்னு எல்லாரும் வந்தாவ. வீடு நல்லா ஜாலியா இருந்துச்சு. அள்ளி வந்த நேரம் எல்லாம் நல்லதான் நடந்துச்சு. இப்ப அள்ளி இல்ல, அள்ளி போயிட்டா. சுயம்பு மாப்பிள்ளை பூரணி எல்லாரும் தனியா போயாச்சு. இனி வீட்டுல யாரு இருக்கா? நானும் செந்துரு. ஒருத்தர் மூஞ்ச பாத்துக்கிட்டு ஒருத்தர் இருக்க வேண்டியதுதான். என்னத்த செய்ய? எம்மா வாமா. என்னாச்சுமா? ஏதோ புலம்பிட்டு இருந்தேன். புலம்பல, உண்மையே சொன்னேன். வீடே வெறிச்சோடி இருக்கு. ஏமா? ஆமா, அள்ளி எங்க இருக்கானே தெரியல. நான் உன் அக்கா தனியா போறேன்ட்டு போயிட்டா. நீயும் நானும் தானே, 2 பேரும் ஒருத்தர் முடிஞ்சு ஒருத்தர் பார்த்துக்கிட்டு எத்தனை நாள் தான் இருக்கிறது? அதான் சொல்றேன், வீடே வெறிச்சோடி போச்சுன்னு. ஆமாம்மா, அது என்னவோ உண்மைதான். ஆண்டி. தம்பி யாரு? ஆண்டி, நான் முத்துவோட ஃப்ரெண்டு. அப்படியாப்பா? என்ன விஷயம்ப்பா சொல்லு. முத்து இல்லையா? அவன் இப்ப வீட்டுக்கே வரதில்லையா? அவன் தனியா போயிட்டான். ஆமா, இந்த வீட்டுக்கு வரமாட்டான். ஏன் தம்பி, என்னாச்சு? அது ஆண்டி. பரவாயில்லப்பா, எதனாலும் தைரியமா சொல்லு. இவரு எங்க அப்பா. ஆமா, வாங்கப்பா. தம்பி, நீங்க தள்ளு, நான் பேசுறேன். இந்த பாருங்கம்மா, உங்க பையன் என்கிட்ட 80,000 ரூபாய் பணம் வாங்கினா. 80,000? ஆமாம்மா, அதுவும் நான் எந்த நம்பிக்கையில கொடுத்தேன்? என் பையனோட ஃப்ரெண்டுங்கிற நம்பிக்கையில தான் கொடுத்தேன். இப்ப அந்த நம்பிக்கையும் எனக்கு இல்ல. போன் பண்ணா எடுக்கிறது கிடையாது, எடுத்தாலும் உருப்படியா ஒரு பதில் சொல்றது கிடையாது. இப்ப எல்லாம் வட்டி முதல்ல அது இதுன்னு சேர்த்து 1,50,000 ரூபாய் வந்து நிக்கு. 4 மாசமா வட்டி பணம் கூட தரல. நானே எத்தனை நாள் தான் பொறுத்து பாக்குறது சொல்லுங்க? எனக்கு அதை வச்சுதான் தொழில். வட்டி ஏதாவது வந்தாதானே நான் வருமானம் பார்க்க முடியும். வட்டியும் தரல, அசலும் தரலன்னா நான் என்னமா பண்றது? ஆனா இன்னும் இப்ப அவன் வீட்டுல இல்லையே. அவன் எப்படிமா வீட்டுல இருப்பான்? இவ்வளவு கடனை வச்சுட்டு எங்கேயாவது ஓடி வளைஞ்சிருப்பான். அவனுக்கு எவ்வளவு நெஞ்சழுத்தம் இருந்தா 4 மாசமா வட்டி ரூபா தராம டிமிக்கு கொடுப்பான். அதுக்கு எதுக்கு சாமி எங்க வீட்டு முன்னாடி வந்து கத்திட்டு இருக்கீங்க? அவனுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. என்ன பாட்டி சொல்றீங்க? ஆமா, அவனுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு முடிஞ்சு 1 மாசம் ஆகுது. அவன் இந்த வீட்டை காலி பண்ணி 2 வாரம் ஆகுது. சிட்டிக்கு போறேன்னு போனா, அங்க போய் தேடி பாருங்க. அது எப்படி? இந்த வீட்டுல இருக்கும் போது தானே கடன் வாங்கினா. இப்ப அவனுக்கும் இந்த வீட்டுக்கும் சம்மந்தம் இல்லைன்னா சொன்னா எப்படி? நான் என்ன முழுக்க என் பையனோட ஃப்ரெண்டுங்கிற நம்பிக்கையிலே அவனுக்கு பணம் கொடுத்தேன். இன்னைய பார்த்தா என்ன முட்டல் மாதிரியே இருக்கு. எப்படி அப்படி இப்படின்னு பார்த்தாலும் இந்த வீடு 2 லட்சம் ரூபாய்க்கு தான் போவோம். அந்த நம்பிக்கையில தான் நான் அவனுக்கு பணம் கொடுத்ததே. அப்பா, என்ன பேசுறீங்க? தம்பி, நீ வட்டிக்கு பணம் கொடுக்க சொன்ன, நான் உன் ஃப்ரெண்டுங்கிற நம்பிக்கையில கொடுத்தேன். இப்ப அது 1,50,000 லட்சம் ரூபாய்க்கு வந்து நிக்கு. ஆளையும் காணோம், வட்டி பணத்தையும் தரல. இதுக்கு மேல என் தொழில நான் பாத்துக்கிடுறேன். என் தொழிலுக்குள்ள நீ தலையிடாத. தயவு செஞ்சு வெளியே போ. இங்க பாருங்கக்கா, 1,50,000 லட்சம் ரூபாய்க்கு வந்துட்டு வட்டி பணம் எல்லாம் சேர்ந்து இந்த வீட்டோட மதிப்பு மொத்தமே 2 லட்சம் தான். அதான் முன்னாடியே வந்து சொல்லிட்டு போலாமேன்னு வந்தேன். என்னன்னு சொல்றீங்க? இன்னொரு 4 மாசத்துல வட்டி எல்லாம் சேர்ந்து 2 லட்சம் ரூபாய்க்கு வந்துடும். 2 லட்சம் ரூபாய்க்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த வீட்டை நான் ஆக்கிரமிச்சிருவேன். அதுக்கப்புறம் இந்த வீடு எனக்கு சொந்தம். எங்க கிட்ட முன்னாடியே சொல்லலையே, அப்படி இப்படி நீங்க எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது. உனக்கு எவ்வளவு நெஞ்செழுத்து இருந்தா யார் வீட்டை யாரு ஆக்கிரமிக்கிறது? ஏமா, உங்க பேரன் தான் என்கிட்ட பணம் வாங்கியிருக்கான். நான் உங்ககிட்ட பணம் வாங்கல, சரியா? இந்த மரியாதை இல்லாம பேசுற வேலையெல்லாம் இங்க வேண்டாம். இன்னும் 4 மாசம் தான் உங்களுக்கு டைம். மொத்த பணத்தையும் தந்துட்டு உங்க வீட்டை மீக்க பாருங்க. அதை விட்டு நான் இந்த வீட்டை விட்டு வரமாட்டேன். நான் கஷ்டப்பட்டு கட்டினது, என் வீட்டுக்காரு கட்டினதுலாம் நீங்க அடம் பிடிக்க கூடாது. இப்படியெல்லாம் நீங்க பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு தான் அவங்கிட்ட முதல்லயே தெளிவா பத்திரத்துல எழுதி வாங்கியாச்சு. என்னது, எழுதி வாங்கிட்டீங்களா? ஆமா, சொல்றேன் கேட்டுடுங்க. நான் வாங்கிய கடனுக்கு முழு பொறுப்பு நானே.
என்னால் கடன் அடைக்கவில்லை என்றாலோ அல்லது வட்டி பணத்தை திரும்ப கொடுக்கவில்லை என்றாலோ நான் இருக்கும் வீட்டை நீங்கள் ஆக்கிரமித்துக் கொள்ளலாம். இப்படிக்கு முத்து. யார் வீட்டை யாருல ஆக்கிரமிக்கிறது? அவன் உங்க வாரிசு தானே. உங்க வீட்டு பத்திரம் கூட என்கிட்ட இருக்கு. இது கூட தெரியாதா? என்னது வீட்டு பத்திரமா? அம்மா, பிறகு நான் என்ன 80,000 சும்மாயே தூக்கி கொடுக்க முடியும்? அந்த வீட்டு பத்திரத்தை வச்சுதானே அவன் கடன் வாங்கிட்டு போனான். அதான் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். இப்ப கடன் 1.5 லட்ச ரூபாய் தொட்டுட்டு என்ன 40,000 தான் உங்களுக்கு லிமிட். 4 மாசத்துல வந்து பத்திரத்தை திருப்ப பாருங்க. இல்லன்னா இடத்த காலி பண்ணிட்டு போயிட்டே இருங்க. போலீஸ்க்குலாம் போனா வந்துரும்னு மட்டும் நினைக்காதீங்க. பத்திரத்துல தெளிவா தான் எழுதி வாங்கியிருக்கேன். 4 மாசம் தான் இருக்கு. அதுக்குள்ள பத்திரத்தை திருப்ப பாருங்க. இல்லன்னா வீட்டை காலி பண்ணுங்க. கடவுளை, நான் என்ன பண்ணுவேன்? இவன் இப்படி வருவான்னு தெரிஞ்சா அவனுக்கு தாய்ப்பால் ஊத்துனதுக்கு பதில கள்ளிப்பால் ஊத்தியே நான் கொண்டிருப்பேனே என் கையினாலேயே. இப்படிப்பட்டவனையே நான் பிரசவம் பார்த்து வெளியே எடுத்துச்சு. என் கையை நெருப்புல விட்டாலும் ஆகாது. வீட்டுல இருந்த நகையை எடுத்து வித்து தின்னுட்டு வீட்டு பத்திரத்தையும் கொண்டு அடகு வச்சு தின்னுட்டு அப்படி என்னம்மா அவனுக்கு கேக்கு பணம்? சரியான பணத்தாசை பிடிச்சவனா இருப்பான் போலயே. வரட்டி என் கண்ணுல சிக்காமியா பிறப்புறான். என் வீட்டுக்காரு ஆசாசியா கட்டின வீடு. யார் வீட்டை யார் இடமான வைக்கிறது? அவன் மட்டும் என் கையில கிடைக்கட்டு செந்திரி. அவன் மட்டும் என் கண்ணுல படாம பாத்துக்க. இல்லன்னா நான் ஒரு கொலைகாரியாவே மாறிடுவேன். பிள்ளைய பாரு, பிள்ளைய இருக்கிற வீட்டையுமா கொண்டு அடகு வைப்பாவ. அவனையெல்லாம் எவ்வளவு திட்டினாலும் ஆத்தாது.